ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டேட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒயர்லெஸ் மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரிசீவ் ஆயிடுச்சு. அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம மேக் பிராண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மாடல் பார்த்தீங்கன்னா MK13 ப்ரோ டூயல் மைக். இந்த பாக்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். மைக்ரோஃபோன், டிரான்ஸ்மிட்டர், லைட்னிங் ரிசீவர், சார்ஜிங் பாக்ஸ், சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல் இது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற சார்ஜிங் கேஸ்ல 2 டிரான்ஸ்மிட்டர் மைக்கு, ஒரு ரிசீவர் இருக்கும். சார்ஜிங் கேஸ்ல டைரக்டாவும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாவும் மைக்குக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ரிசீவர் நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்றதுனால அதுக்கு தனியா பவர் தேவையில்லை. 2 வயர்லெஸ் மைக், மைக் ரிசீவர், யூசர் மேனுவல், ஐபோன் கனெக்டர், சார்ஜர் கேபிள், சார்ஜிங் கேஸ், மைக்குக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் சைட்லயே இருக்கும். ஆண்ட்ராய்ட் போன்ல உள்ள நார்மல் கேமரால இந்த மைக் ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு பிளே ஸ்டோர்ல போய் ஓப்பன் கேமராங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இந்த ஓப்பன் கேமராங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இப்போ ஒயர்லெஸ் மைக்கை எப்படி எனேபிள் பண்ணலங்கிறத பார்க்கலாம். ரைட் கார்னர்ல செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கலாம். அதுல ஃபேஸ் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஆடியோ சோர்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் ஆடியோ சோர்ஸ்னு இருக்கும், அதை நம்ம இப்ப எக்ஸ்டர்னல் மைக் இஸ் பிரசன்ட் அப்படிங்கறத ஆன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மைக்கை இப்ப போன்ல எனேபிள் பண்ணியாச்சு. மைத்தை எப்படி செலக்ட் பண்ணலாம் வாங்க. வளர்த்த போல சார்ஜ் போடல ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில், அந்த இடத்துல தான் இந்த மைத்தை செட் பண்ணும். அது மேலே ஒரு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அந்த சார்ஜ் போல செட் பண்ணிட்டோன்னா மைட்டில் ரெட்டும் க்ரீனும் எரிஞ்சா செலக்ட் பண்ணல, இன்னும் சரியா செலக்ட் பண்ணல அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ரீன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த செலக்ட் பண்ணிட்டா அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் லைட் ஆயிடுச்சுன்னா மைக் ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மைக்கில் பேசுனா எப்படிட்டு வாய்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி. இந்த வாய்ஸ் எப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ டிஸ்டன்ஸ் வர வாய்ஸ் கேட்க பாருங்க. ஒரு இதில் சிண்டே இருந்துச்சான், அது ரொம்ப பசிச்சுச்சான், அதனாலயே எல்லா தாட்டியும் வேடு ஆடிட்டே இருந்துச்சான். அதனாலயே தாட்லயே விழுந்ததே இல்லாம போனிச்சான். ஒரு நாள் பயங்கரமா பசி வச்சுட்டான். அப்ப வந்து தாட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போட்டுச்சான். அப்ப வந்து ஒரு முயல் சிரிச்சுச்சான், அது சாப்பிடலான்னு போனிச்சான். ஜம்ப் பண்ணி வேற தடுத்து போயிருச்சான். அப்புறம் வந்து அந்த வேற தட்டுலயும் 2 சிண்டை இருக்கிறதுனால இங்க தடுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துருச்சான். அங்க தட்டிக்கே வந்ததுனால அது அது ரொம்ப அந்த சிங்கை வந்து அது துரைச்சிட்டே இருந்ததுனால இன்னொரு சிங்கத்தை மாட்டிச்சான். என்ன பண்ணலாம். அப்புறம் வந்து என்னம்மா ஆனிச்சு, அப்புறம் வந்து என்னம்மா ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்கை வந்து அதுவே இறந்து போயிடுச்சான். பசி தாங்காம இறந்து போன சிங்கை வந்து ஒரு தொலைத்துல இறந்து போனிச்சான். அவ்வளவுதான். கேக்குதா 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 ஃப்ரெண்ட்ஸ், மைக் எப்படி கேட்டீங்கன்னு சொல்லுங்க. பூதரை சொல்லலாம். இந்த பூதரை வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா சிண்ட்ரல்ல வந்து அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சிண்ட்ரல்ல வெளில போகும்போது ஒரு மந்திர
எடுத்துட்டு போயிட்டா. அப்ப சிண்ட்ரேலா வந்து அழுந்தாங்க. அப்புறம் வந்து அந்த சிண்ட்ரேலா வந்து அதை தாருன்னு கேட்டாங்க. அப்ப வந்து அந்த சிண்ட்ரேலா வந்து என்னம்மா பண்ணாங்கன்னா, இப்ப நான் வண்டியில வந்து எப்படி சவுண்டுன்னு சொல்லுங்க, வாய்ஸ் எப்படி கேட்குன்னு சொல்லுங்க. இந்த மைக் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைக் நல்லா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறக்காம ஷேர் பண்ண. தேங்க்யூ, பாய்.